உங்களோட மன வலிமையை வந்து அதிகமாக்க சொல்ல போகிற ஒரு 8 விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட மன வலிமை வந்து அதிகமாகும். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ மன வலிமையை அதிகரிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட பிளான்கள், அதாவது நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களே என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு பிளானை போட்டு வச்சுருப்பீங்க. சரிங்களா? அந்த பிளான்களை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. சரிங்களா? அந்த பிளான் வந்து செஞ்சு முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுற வரைக்குமே வந்து நீங்கள் அந்த பிளானை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பிளானை கெடுக்கிறதுக்குமே ஒரு கூட்டமே அலையும். அதனால் வந்து எந்த ஒரு பிளான் எதுக்காக போட்டாலும் அந்த பிளான் முடிகிற வரைக்கும், வெற்றிகரமாக அமைகிற வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து, உங்களுக்கு தெரிஞ்சதை விட கம்மியாக பேசுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னாலும் ஆனால் அளவோடு பேசுங்க. அளவோடு பேசினா தான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து அதனால் பிரச்சனைகளும் வரலாம். மன ரீதியான என்ன சொல்லணும், மன உளைச்சலுக்கும் ஆளாகலாம். சரிங்களா? தெரிஞ்சதை பூரா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளை மதிக்கிறதுக்கு ஆளே இருக்காது. இவங்களுக்கு எல்லாருமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. தெரிஞ்சது எவ்வளோ வேணும், அதிகமாக தெரிஞ்சாலுமே வந்து கம்மியாக பேசுகிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? இப்போ 2 விஷயம் பேசியிருக்கோம். பிளான்களை வந்து வெளியில் சொல்லக்கூடாது. 2வது விஷயம் வந்து நிறையா தெரிஞ்சாலும் கம்மியாக பேசணும். ஓகேங்களா? 3வது விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம். நெகட்டிவான ஆட்கள், அதாவது நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைப்போம், ஆனால் வந்து அவங்க வந்து எப்பயுமே நெகட்டிவாக பேசுறது. உன்னால் முடியாது, நீ இதை செய்ய மாட்ட, இது உனக்கு லாய்க்கு இல்லை, இது உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்மளை வந்து தாழ்த்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நம்மளோட பாசிட்டிவாக வந்து அப்படியே நெகட்டிவாக மாற்றுறது. சரிங்களா? அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நம்ம இருக்கிறத விட அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சரிங்களா? எப்பயுமே நெகட்டிவாக நம்மளை பேசுகிறாங்க, நெகட்டிவாகவே நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள் நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வெளியில் வந்துட்டாலே போதும், நம்ம நினச்ச காரியம் வெற்றிகரமாக முடியும். நம்ம எதுவுமே பாசிட்டிவாக நினைப்போம், பாசிட்டிவாகவே செயல்படுத்துவோம். சரிங்களா? அதனால் நெகட்டிவான ஆட்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவங்க பேச்சை கொடுத்து நம்மளை கோபப்படுத்தணும்னு நினைப்பாங்க. நம்மளோட கோபத்தை வெளிக்கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? ஆனால் அப்படி இருக்கவங்க என்ன அப்படின்னா, அவங்களோட திங்கிங் என்னென்னா, மற்றவங்க இடத்துல அவங்க நல்லவங்களாகவும் நம்மளை வந்து கெட்டவங்களாக காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்குறது. நம்மளை கோவப்படுத்திட்டு அவங்க நல்லவங்களாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. சரிங்களா? அந்த இடத்துல நீங்கள் வந்து கோவப்படாதீங்க. சரிங்களா? அமைதியாக இருந்துருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைதி அப்படின்னா வந்து அந்த இடத்துல கோவப்படாமல் அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஓகேங்களா? மோட்டிவேஷன், இப்போ வந்து நம்ம மற்றவங்களுக்காக மோட்டிவேஷனலாக பேசுவோம். மற்றவங்கள மோட்டிவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். சரிங்களா? அதுக்காக அப்படி இருக்கிறது நல்லது தான். இருந்தாலும் வந்து டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு மற்றவங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுறோங்கிற பேரில் நம்ம சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீ ஒழுங்காக இருக்கியா, நீ கரெக்டாக இருக்கியா, நீ கரெக்டாக பண்ணுறியா, எனக்கு வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்காக இருக்கணும். சரிங்களா? நம்மக்கிட்ட ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கமாக இருந்தால் தான் மற்றவங்க அதை கேட்பாங்க. சரிங்களா? நம்மளை மதிப்பாங்க. நம்ம ஒழுக்கம் இல்லாமல் மற்றவங்களுக்கு போய் நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சரிங்களா? இதோட நம்ம மோட்டிவேட் பண்ணுறதை விட டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு முக்கியமான இடத்துல ஒரு மீட்டிங்லேயே இதுலேயே போகிறோம், அங்கே வந்து பேசுகிற சூழ்நிலைகள் அமையுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதிகமாக பேசக்கூடாது. சரிங்களா? தேவைக்கு தகுந்த மாதிரி பேசிக்கணும். சரிங்களா? எனக்கு தான் பேச தெரியுது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம அளவுக்கு அதிகமாக பேசக்கூடாது. சரிங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்க, எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். சரிங்களா? எப்பயுமே வந்து பேசுகிறதுலே வந்து நேரத்தை வீணடிக்காமல் கவனிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கணும். சரிங்களா? அப்போ தான் நிறைய கற்றுக்க முடியும். பேசுகிறத விட்டுட்டு கவனிக்க பழகிக்கணும். ஓகேங்களா? தேவையில்லாத விவாதங்கள்லேருந்து விலகணும். அது எப்படி அப்படின்னா வந்து, இப்போ வந்து நம்மளுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, தப்பு பண்ணிட்டாங்க அவங்களோ, இல்லை நம்மள தப்பு பண்ணிட்டோம், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணுறதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னு சரி விட்டுருங்க. அவங்கக்கிட்ட தேவையில்லாத விவாதம் வேண்டாம். ஏன்னா அவங்கக்கிட்ட ஜெயிக்க முடியல. அவங்க வந்து பண்ணுறது கரெக்டு, தப்பு பண்ணாலும் நான் பண்ணுறது தான் கரெக்டுங்கிறாங்களே, அவங்கக்கிட்ட விவாதம் பண்ணாதீங்க. அடுத்த விஷயத்தில் அவங்கக்கிட்ட தலையிடாதீங்க, அவங்கள கண்டுக்காதீங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கே போகாதீங்க. சரிங்களா? தேவையில்லாத விவாதங்களில் இருந்து விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகேயா?
உன்னோட ப்ரைவசி தான் உன்னோட பர்சனல் பவரை வந்து அதிகமாக்கும். நீங்கள் எப்பயுமே தனிமையாக இருக்கணும். தனிமையில் யோசித்தா தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து வெற்றிகரமாக அடைய முடியும். சரிங்களா? கூட்டத்தோட கோவிந்தா போடுறத விட நம்ம தனிமையாக எந்த ஒரு காரியத்துலேயும் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் வெற்றி அடைய முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் எப்பயுமே தனியாக இருக்க பழகிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களோட பவர் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னா வந்து மன வலிமையை வந்து அதிகரிக்கிறதுக்கு அமைதியும் ஒழுக்கமும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்மளோட மனசை அமைதியாக வச்சுக்கணும். நம்ம ஒழுக்கமாக இருந்தோம்னாவே போதும், நம்ம மன வலிமை வந்து அதிகமாகும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.